இந்த வருஷம் கப்பே எங்களுக்கு தான் பஞ்சாப் அணியை ஆர்சிபி அணியை அசால்ட்டாக வீழ்த்தி ஃபைனலுக்குள்ளே போய் சம்பவம் பண்ணியிருக்காங்க. ஆணவத்தில் பஞ்சாப் அணி ஜெயிக்க வேண்டிய மேட்சை லாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச்சில் எப்படி ஈஸியாக ஆர்சிபி ஜெயித்தாங்க, இந்த போட்டிக்கு பிறகு ஆர்சிபி கூட எந்த அணி ஃபைனலில் மோத வாய்ப்பு இருக்குது, பஞ்சாப் அணியுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நடந்து முடிஞ்ச ஆர்சிபி விசஸ் பஞ்சாப் குவாலிஃபயர் 1 மேட்ச்சில் டாஸை வெற்றி பெற்ற பஞ்சாப் கேப்டன் ஐயர் பந்து வீச்சு தேர்வு செய்யாமல் பேட்டிங்கை தேர்வு செய்து தோல்விக்கு காரணமாக அமைஞ்சிட்டாரு. 2 அணியில் ஒரு சில முக்கிய மாற்றங்கள் இருந்துச்சு. முதல்ல பேட்டிங் ஆடிய பஞ்சாப் அணியுடைய தொடக்கத்தில் அதிரடியாக இருந்தாலும் பிரியங்கா அரியர் 5 பாலுக்கு 7 ரன் அடிச்சிருக்கும் போது யாஸ்டேல் போட்ட பாலை குணால் பாண்டியட்டை கேட்ச் கொடுத்து வெளியேறிட்டாங்க. பிரசாந்த் சிங் 18 பாலுக்கு 10 ரன் அடிச்சிருக்கும் போது புவி போட்ட பாலை ஜிதேஷ் சர்மாட்டை கேட்ச் கொடுத்துட்டு வெளியேற, கேப்டன் ஐயர் 3 பாலுக்கு 2 ரன் அடிச்சிருக்கும் போது ஹசல்வுட் போட்ட பாலில் கீப்பர்ட்டை கேட்ச் கொடுத்துட்டு வெளியேறினார். ஜாஸ் ஹிங்லி 7 பாலுக்கு 4 ரன் அடிச்சிருக்கும் போது ஹசல்வுட் போட்ட பாலில் புவிட்டை கேட்ச் கொடுத்துட்டு வெளியேற, நிகில் பகிரா 10 பாலுக்கு 8 ரன் அடிச்சிருக்கும் போது யாஸ்டேல் போட்ட பாலில் கேட்ச் கொடுத்துட்டு வெளியேறினாங்க. அடுத்ததான் வந்து பிரசாந்த் சிங் 5 பாலுக்கு 3 ரன் அடித்து வெளியேற, 7வது விக்கெட்டுக்கு இம்பார்ட் பிளேயரான முகேஷ் கானை களமிறங்கினாங்க. ஸோ பஞ்சாப் அணி 8 ஓவருக்கு 6 விக்கெட்டில் இருந்து அளவு ரன்கள் அடித்து பரிதாப நிலையில் இருந்தாங்க. இம்பார்ட் பிளேயர் அறிமுகமான 3 பாலுக்கு டெக் அவுட்டில் ஸ்ரேயஸ் சர்மா போட்ட பாலில் எல்பி ஆகிட்டு வெளியேறினாங்க. அதிரே விளாண்ட மார்க்கஸ் டென்னிஸ் 17 பாலுக்கு 26 ரன் அடிச்சிருக்கும் போது ஸ்ரேயஸ் சர்மா போட்ட பாலில் க்ளீன் போல்ட் ஆகிட்டு வெளியேற, அதுக்கப்புறம் வந்து இவர்கள் அடுத்தடுத்து அவுட் ஆனாங்க. அப்துல் 12 பாலுக்கு 18 ரன்லையும் ஹர்ப்ரீத் 4 ரன்லையும் வெளியேற, பஞ்சாப் அணி 14.1 முடிவில் 10 விக்கெட்டில் பிறகு 101 ரன் அடித்து பிளே ஆஃப்லேயே கம்மியான டார்கெட் அடிச்ச அணி அப்படிங்கிற மோசமான சாதனையை பஞ்சாப் அடிச்சிருந்தாங்க. எதிரணி பந்துவீச்சு தரப்பில் ஹசல்வுட் 3 விக்கெட்டும், ஸ்ரேயஸ் சர்மா 3 வீசி 17 ரன்களை விட்டு கொடுத்து 3 விக்கெட்டும், யாஸ்டேல் 2 விக்கெட் எடுத்திருந்தாங்க. ஸோ கேப்டன் ஐயர் முதல்ல பந்து வீசியிருந்தால் ஆர்சிபி அப்படி சுருட்டி இருக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பீச் வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங்க்கு சாதகமாக இருந்துச்சு. ஸோ அதை புரிஞ்சிக்காமல் முதல்ல பேட்டிங் ஆடி 250 ரன்களுக்கு மேலே அடிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவை எடுத்த ஐயருக்கு பல்பு தான் கிடச்சிச்சு. அதுலேயும் 101 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகி பல்பு வாங்கியிருக்காங்க பஞ்சாப் அணி. இதெல்லாம் ஒரு டார்கெட்டானு களமிறங்கிய ஆர்சிபியுடைய தொடக்கம் அதிரடியாக இருந்துச்சு. பிலிப் ஷாட் விராட் கோலி தொடக்கத்திலேருந்து அதிரடியாக விளாண்டாங்க. ஆனால் 3வது ஓவர் 30 ரன் இருக்கும்போது விராட் கோலி 12 பாலுக்கு 12 ரன் அடிச்சிருக்கும் போது ஜமி போட்ட பாலில் கீப்பர்ட்டு கேட்ச் கொடுத்துட்டு கோலி அவுட் ஆகிட்டு வெளியேறினார். மயங்க் யாதவ் 13 பாலுக்கு 19 ரன் அடிச்சிருக்கும் போது கான் போட்ட பாலில் கீப்பர்ட்டு கேட்ச் கொடுத்துட்டு வெளியேற, திசேஷ் சர்மா பிலிப் ஷாட் மேட்சை முடிச்சிட்டாங்க. பிலிப் ஷாட் 27 பாலுக்கு 56 ரன் 6 6 3 பவுண்டரி அடிச்சு நாட் அவுட் பேட்ஸ்மேன் கிரீஸில் இருந்தார். ராஜ் படிதர் 8 பாலுக்கு 5 ரன் அடித்து இன்னிங் ஷாட் 6 அடித்து சம்பவம் பண்ணியிருப்பார். ஆர்சிபி அணி 10 ஓவரில் 2 விக்கெட்டில் பிறகு 106 ரன் அடித்து 8 விக்கெட் வித்தியாசத்தில் அபாரமாக வெற்றி பெற்று ஆர்சிபி அணி அவங்களது ஐபிஎல் கெரியரில் 4வது முறையாக ஃபைனலுக்கு தகுதியாக இருக்காங்க. ஸோ ஆர்சிபி அணி தற்போது ஃபைனலுக்கு தகுதியாக இருக்கிறதால நாளைக்கு எலிமினேட்டரில் மும்பையும் ஜிடியும் மோதுவாங்க. அந்த மேட்ச்சில் தோக்குற அணி வெளியேறிடுவாங்க. ஜெயிக்கிற அணி பஞ்சாப் கூட குவாலிஃபயர் 2ல் மோதுவாங்க. ஸோ குவாலிஃபயர் 2ல் ஜெயிக்கிற அணி ஆர்சிபி கூட ஃபைனலில் மோதுவாங்க. பஞ்சாப் அணி குவாலிஃபயர் 1ல் ஈஸியாக ஜெயிச்சு ஃபைனலுக்கு போயிருக்கலாம். ஆனால் ஐயர் டாஸை வெற்றி பெற்று பந்து வீசாமல் பேட்டிங்கை தேர்வு செய்ததுனாலையும் பஞ்சாப்னுடைய மோசமான பேட்டிங் காரணமாக முக்கியமான வாய்ப்பை இழந்துட்டாங்க. ஸோ ஆர்சிபி அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி ஈஸியாக பஞ்சாப்பை குவாலிஃபயர் 1ல் ஜெயிச்சு ஃபைனலுக்கு கெத்தாக தகுதியாயிருக்காங்க. இந்த வருடம் ஆர்சிபியுடைய பந்து வீச்சு பேட்டிங்கெல்லாம் பார்க்கும்போது ஃபைனலில் மும்பை, ஜிடி, பஞ்சாப் இந்த 3 அணிகள் போனாலும் ஆர்சிபி வெற்றி பெற வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இதில் ஜிடி போனால் கண்டிப்பாக ஆர்சிபி ஜெயிக்க கூட வாய்ப்பு இருக்குது. மும்பை, பஞ்சாப் போனால் கொஞ்சம் டஃப்பாகவும் வாய்ப்பு இருக்குது ஃபைனல். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், ஆர்சிபி அணி 9 வருடத்துக்கு பிறகு ஃபைனல் போயிருக்காங்க. இந்த வருடம் கண்டிப்பாக ஆர்சிபி கோப்பையை ஜெயிப்பாங்களா? ஆர்சிபி கூட யார் ஃபைனலில் மோதினா நல்லாயிருக்கும் அப்படி ஒரு கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.